நில்லுமா. ஏமா உன்னை நான் அங்கே தானே விட்டு போயிருந்தேன். செருப்புலன்னு தனியாக கிடந்துச்சு, டவல் கிடந்துச்சு, இடையில என்ன நடந்துச்சு? அங்கிள், நீங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எங்க கடைக்கு வர லாரி டிரைவர் என்ன கேட்க பார்த்தா. அச்சோ, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. அம்மா கிட்ட மாட்டிட்டியா? அப்புறம் என்னாச்சு? துரத்திட்டு வந்த அம்மா யானை குழியில விழுந்துட்டாங்க. அங்க இருந்து தான் தப்பிச்சு வராங்க. கடவுளா பார்த்து தாமா உங்க அம்மாவை யானை குழியில தள்ளி விட்டு உன்னை தப்பிக்க வச்சிருக்க. நீ வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரி அங்கிள். வண்டியில ஏறு. என்ன நான் தான் எப்பவுமே அவளுக்காக வெயிட் பண்ணுவேன், இன்னைக்கு நீ வெயிட் பண்ற? உன் விஷயமா பேசாதான். நம்ம விஷயம் தெரிஞ்சு அவ ஸ்கூலுக்கு வராம போயிட்டான்னா என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் பார்ப்பேன், வரலனா வீட்டுக்கு போய் பார்ப்பேன். நீ ஸ்கூலுக்கு போ. செல்லம், உன்னை விட்டு ஓடி போன என்ன தேடி வர வச்ச அம்சாவை காட்டுறேன்னு சொன்ன, எங்க அவங்க? அதாங்க எனக்கும் தெரியல. அம்சா கோமலவல்லி வீடு தானே? ஆமா. ஏன் கடை மூடி இருக்கு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. நானும் என் புருஷனும் காலையில இருந்து அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். அம்மாவையும் காணோம், பொண்ணையும் காணோம். திடீர்னு பழனி திருப்பதின்னு எங்கேயாவது போயிடுவாங்க. அப்படி எங்கன்னா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாமா. அம்மா, என்கிட்ட வேட்டி தான் இருக்கு. பரவாயில்ல அங்கிள், கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். கதவை பூட்டிக்குமா? சரி. நான் சாப்பிட்றதுக்கு கதவை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். சார், வணக்கம் சார். எதுக்கு சார் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்களுக்கு சார்? சார், இது என்ன சார் விசேஷம்? விசேஷம் தான் சார். என்ன சார் விசேஷம் சொல்லுங்க சார். சார் 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 கரும்பு தின்ன கூலி கொடுக்குது. ஏய், யாரா நீ? போடா வெளியில. போ. ஏய், கதா. விடுடா. விடு. போ. வெளியில போ. போடா. வெளியில போடா.
என் பொண்ணை பாத்தீங்களா ஏட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களாம்மா? இல்லைங்கய்யா, ரைட்டர் வரலன்னு கொடுக்கல. அம்மா உடம்பு பூரா என் மண்ணா இருக்கு. ஏட்டையா, நான் என் பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தேனா, என் கடையில சாப்பிடுற அந்த லாரி டிரைவர் என் பொண்ணை கெடுக்க பார்த்தா. அவன்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். காப்பாத்தினது கூட தெரியாம அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டான். அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க, பொறுமையா இருங்க. அவளை பிடிக்கலான்னு ஒண்ணுனா அந்த பாழா போன யானை குழியில விழுந்துட்டேன். கண்ணுக்கு கண்ணா உசுருக்கு உசுரா வளர்த்த என் பொண்ணு என்ன காப்பாத்தாம ஓடி போயிட்டாயா. எப்படி மேல வந்தீங்கம்மா? அந்த பக்கமா போனவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க ஏட்டையா. என் பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கா. இந்த ஏரியாவுல இருக்கா? ஆமா, அவ கூட படிக்கிற பொண்ணோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எப்படியோ அவ அங்கதான் இருக்கணும். வாங்கம்மா, நானும் வரேன், வண்டியில போய் தேடுவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட என் பொண்ணுக்கு என் மேல இல்லாம போச்சு. போங்கம்மா. சங்கீதா ஆண்டி கோமலவழிய பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு டூட்டிக்கு போறது டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேரா கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்துடுறேன். சரிங்க, நான் போய். என்னமாச்சு? வெளியில தாழ்பால்லாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தப்பு பண்ணிட்டியம்மா.